உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த பக்கம் முழுக்க பிரபலங்கள், இந்த பக்கம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்கீங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சிப்ளிங்ஸ். இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கலாங்களா? பாடுங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. இதயம் மேவிய காதலினாலே. A few minutes later. ஆஹா, அருமை அருமை. இப்போ அதே பாடலை அறந்தாங்கி நிஷா அவர்கள் பாடுவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க நின்னேன், ஆடியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்கண்ணா. என்ன சொன்னாங்க? நீயா நான் ஆங்கர் அறந்தாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். இந்த ஷோல நான் சொல்லல, மக்களா எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க. நான் இல்ல அவங்களா போய் நின்னுக்கிட்டாங்க என்கிட்ட வீடியோ பதிவதுக்கு. ஏன்டா எதா இருந்தாலும் வீடியோ எடுத்துறியா நீ வேற ஒரு ஆபத்தானவனா இருப்ப போட்டுக்க. நான் வந்து போட்டோகிராஃபர்யா, எல்லாரும் ஸ்டுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு டேலண்ட் மூலமா வளர்ந்தாங்க. நானே அக்கா கொஞ்சம் டிஃபரெண்டா வளர்ந்தோம். நீ அநியாயத்துக்கு வளர்ந்துருக்க. எந்திரிப்பா. ஏ அப்பா, என்ன ஒரு வளர்ச்சி இங்க. எங்க அக்கா கொஞ்சம் பட்டிமன்றம் போவோம் ஸ்டார்டிங்ல. அதுக்கு துணையா நான் போவேன். அது பட்டிமன்றமா பேசி முன்னேறி இது வரையும் வந்துருச்சு. நான் இங்க போற சாப்பாடை சாப்பிட்டு நல்லா வளர்ந்து உடம்ப தேத்திட்டேன். சின்ன வயசுல வந்து அண்ணா வந்து சூப்பரா பேசுவாங்க. போய் சொல்லாதம்மா, பேச்சு போட்டு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. என்னடா சொல்லி குட்டி அந்த ப்ரோமோல வரணும்னு சொல்லி. ஐயா என்ன வேணா சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம், நீ பட்டிமன்றம் நடத்தி ஐயாங்கற வெயிட் பண்ணு. மியூசிக். தந்தானே இறைவன் எனக்கு அறிவினை தந்தானே, அவன் தந்த அறிவினை வைத்துக் கொண்டு உங்கள் முன் பேச வந்தேனே. சந்தனமும் சவ்வாதும் குலைத்துனக்கு நான் தருவேன், சங்க தமிழ் மூன்றினையும் நீ எனக்கு தந்திடுவாய். பேசுவது நான் அல்ல, பேச வைப்பது என் நெஞ்ச மச்சம் தவித்த தமிழே தமிழே. ஆறுயிராம் தமிழாம் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். சாதாரணமா பேசுறேன். நான் ஒரு பிரஸ் மீட் வச்சு அவன மன்னிப்பு கேக்குறேன். சார் அக்கா வந்து சின்ன வயசுல இந்த சூப்பர் சிங்கர் போயிடுச்சு சார். அக்கா பாடுறாங்க, அதனால தம்பியும் நல்லா பாடுவான்னு சொல்லி பாட்டு கிளாஸ்ல சேர்த்துட்டாங்க. சோ அவங்களுக்கு பாட தெரிஞ்சதுனால உங்களுக்குமே பாட தெரியும்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க சார். சாட்டர்டே எல்லா பசங்களும் லீவு, நான் மட்டும் காலைல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. கடைசி வரைக்கும் பாட்டு கத்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல சார், இப்ப பாட்டுனா வாடி வாடி அந்த மாதிரி இருந்தா நல்லா ஓகே. இந்த பாட்டு புரியல சார். சார் அதோட உங்க ஒரு எபிசோடு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பையன் நர்வஸா இருக்கும்போது கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார வச்சிங்க. அதே மாதிரி நானும் நர்வஸா தான் இருக்கேன். உனக்கு பாட்டு இல்ல அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரு தருணம்ல வருத்தப்பட்டது சொல்லுங்க. நான் ஒரு தருணமும் வருத்தப்படுறேன் சார். சோ அவங்க மீடியால இருக்கனால இந்த Dress எல்லாம் உங்கள எடுத்துப்பாங்க சார். எல்லாமே யூஸ் பண்ணிடுவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? என்னைக்காவது வந்துட்டு லீவ்ல வந்து ஊருக்கு போனா வண்டியா போ சாம்பார் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்க ஊருக்கு போனாங்கன்னா கறி ஃபிஷ் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து எவ்ரிடே ஃபிஷ் சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். ஸோ சென்னை வந்து பயங்கரமாவே நான் ஒரு பீரியட்ல வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஊருக்கு போற நேரம் ஊர் சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். உனக்கு வந்து அனு விக்னேஷ் தெரியுமா? அவங்க ஃபேன் நானு. அது எங்க அக்கா. நான் என்ன போய் சொல்றீங்க அப்படின்னு. சோ அதுக்காக அவளை வர சொல்லி கூப்பிட்டது. என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. சோ இப்போ நான் மம்மி வீட்டுக்கு வந்திருக்கேனால நான் சொன்னேன் மேபி கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம இங்க தானே இருக்கோம். இப்போ கூட பாருங்க, கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மீட் பண்ணிக்க சொல்லு. கூப்பிட்டாங்க நம்ம போனாலும் அங்கேயும் போய் நம்மள அசிங்கப்படுத்துறாங்க சார். என்னன்னு? என் தங்கச்சி இப்படிதான் யார்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எங்க அண்ணன் தெரியுமா நாஞ்சில் டிவில பண்றது. டிவில நான் பார்த்ததே இல்லைன்ட்டாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
இப்போ நிறைய ப்ரொமோஷனல் ஷோஸ்லாம் பண்றதுனால இப்போ நிறைய சினிமாவில் இருக்க ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. ஸோ இங்கே என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் என்னையும் கூட்டு போக மாட்டேங்கிற, என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும் சார் நான் அதே மாதிரி தான் நிஷாக்கா வருவாங்களா கேட்டேன். நிஷாக்கா வருவாங்க சொன்னா அதனால தான் நான் வந்தேன். இல்லை ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்தது நிஷாக்காக. உனக்கு எங்க பாரு விளையாடுறதுதான் வேலை. இது கூட இப்ப ப்ரோமோல வரும். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கும்ல, உதவி பண்ணிட்டேன் பாரு உன்னை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சார் எப்படி ஒரு ஷோக்கு 2 ப்ரோமோ போடுவாங்கல்ல, நீங்க ஒரு ஷோக்கு எல்லாம் சேனை உடைச்சிருக்கீங்க போட்டுக்கிறா. ஷோ முடிச்சுட்டு வந்து காலையில நானும் அம்மாவும் சேர்ந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க, டயர்டா இருக்கு. ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டியாடா? நான் போறேன் தான் நான் சொன்னேன். அப்பா தான் ரெஸ்ட் எடுன்னாரு. கறியில கையை வை கொன்றுவேன். கடைக்கு கூப்பிட்டா வரதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாரு. எனக்கு டேன் ஆயிடும், சன் வெளில எல்லாம் போக முடியாது. அப்படி என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மொபைல் ஸ்டோரி ஷேர் பண்ணா கூட வேற யாருக்காகவோ அண்ணன் தங்கச்சி அக்கா அப்படின்னு வைப்பாங்க. ஆனா என்கிட்ட பேசுறது குறைஞ்சு போச்சு. ஒரு பேசிக்கான விஷயம் சார். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கரெக்டா? எனக்கு இது ஆன் டைம் இருக்காதா? எடுத்த உடனே வந்து அந்த பேச்சே வந்து லைக் கொஞ்சம் மேலதான் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய தனித்திறமை. அது எப்பயாவது தான் சார் அந்த மாதிரி டோன் வரும் சார். அதை மென்ஷன் பண்ணியே சொல்வா சார். நான் ஷூட் போயிருந்தேன்னா எனக்கு இது ஆன் டைம் இருந்திருக்கும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ ஒரு பிரபலமாக இருப்பதால் எனக்கான முக்கியத்துவம் இந்தந்த இடங்களில் குறைகிறது. என் பேரே ஒரு சில நேரம் எனக்கு மறந்துடும் சார். எங்க போனாலும் குமுதினி தம்பின்னு சொல்லிடுவாங்க சார். இந்த Dress பாத்தீங்கன்னா நான் என் பர்த்டேக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் போட்டு போனேன். ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, அக்கா பாடகர் அதனால தம்பியும் பாடகர் மாதிரியே ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. இதுல என்ன லாஜிக்னே புரியல சார். என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு இப்போ வந்து அக்கா வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவன் தம்பி ஹரிச்சரன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வந்து சிங்கரு குமுதினி, தம்பிக்கு வந்து சிங்கர் ஹரிச்சரனா அப்படின்றாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நானே என் காதை பிச்சு எங்க அக்கா சிங்கர்ன்றனால நானே என் வாய்க்கிட்ட வச்சு 3 வாட்டி ஹரிச்சரன் சொன்ன மாதிரி நான் படிக்கிறத வச்சு இது என் தம்பி தான் எழுதியிருப்பான், என் தங்கச்சி தான் எழுதியிருப்பாப்ல அப்படின்னு யாரால கரெக்டா சொல்ல முடியுதுன்னு பார்ப்போம். இது யாரும் தெரியல, நம்ம கேஸ் நினைக்கிறேன். 4 வரி தான். என் கூட பிறந்ததுக்கு நன்றி. ஓகே, நல்லாரு. சூன் நீ ஒரு பெரிய ஆல்பம்ல உன்னோட நேம் வரும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படித்தவுடன் கிழித்து விடவும். நீ குக் பண்ற ஒரு சில விஷயம் நல்லா இருக்கு, அதோட நிப்பாட்டிக்கோ ப்ளீஸ். அது கேப்சல் இருக்கு. சாரி. எப்போதுமே எனக்கு பிடிச்ச பாட்டு டிவியில் போடும்போது வீட்டில் மிக்ஸி ஓடும், அதோட நீயும் கூட அந்த பாட்டை பாடுற. ப்ளீஸ் ஸ்டாப் தட். என்னால் 2 தொந்தரவை தாங்க முடியாது. உன்னை பார்த்துதான் எனக்கு பெண் குழந்தை வேணும்னே ஆசைப்பட்டேன். சோரா கண்டிப்பா தம்பியா தான் இருக்கும். அது இல்லை, எனக்கு தான் அவன் பேர் தெரியும். கண்டிப்பா கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி